நீ போன போட்டு யாரா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரா பாடு? நான் யாராவது வளர்க்கறடா. பொறுமையா தைரியம் இருந்தா ஒருத்தர் வாடா. ஆம்பளை இருந்து அட்ரஸ் சொல்றா வரேன். சொல்றது எதுக்குடா வெங்காயம்? அவன நம்ம பாத்துறோம். ஆதவ் அர்ஜுனா பேச்சு உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ரஜினிகாந்த் குறித்து விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் ஆதவ் அர்ஜுனா. இந்த நிலையில் அதிமுக தரப்பிலிருந்தும் பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேச்சு உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்து போயிருக்கலாம் இல்ல? முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறியா? நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். பாபா, கதம் கதம், முடிஞ்சது முடிஞ்சு. தலைமை பொறுப்பில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அண்மையில் தவறான கருத்தை பரப்பியுள்ளார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்தை குறித்து அவதூறு பேச்சு என்பதை பேசியிருந்தார். இது ரஜினி ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது மட்டுமின்றி பொதுமக்களிடையேவும் சமூக வலைதளங்களிலும் இது ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. அவன் பாட்டு சொல்லிட்டு போனா இதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் டீல விழுந்த ஈ சுடிக்குது, கொஞ்ச நேரத்தை தூக்கி வீசிடும். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். இந்த அண்ணாமலை பாணிய தனி, நமக்கிட்ட நியாயத்துக்கு நியாயம், பதிலுக்கு பதில். அடி அடி உத உத. நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்றேன். இப்போ என்ன தலைவர் சொல்ல வர்றாருன்னா, 2026 தேர்தல் ரிசல்ட்ல தற்கொலை கூதியானதுக்கு சுத்தடிக்கும் தேடி எல்லாரையும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல வர்றா. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரஜினி மேல டோட்டலா நாங்க ஃபெட் அப். அவங்க ஃபேன்ஸ் வந்து நாங்க ஓட்டே போட மாட்டோம்னாக்க மயிரை ஓட்டு போடாத போடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க எதுக்காக வரோம்? தலைவரால சம்பாதிக்க முடியாதா? ரஜினி சம்பாதிக்கிறத விட 3 மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும் தளபதியால. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னும் போது என்ன பண்றாரு பண்ணலன்றத வேடிக்கை பாரு, வந்து ஆதரி. இல்ல நாங்க பண்ண மாட்டோங்க, ரஜினி ஃபேன்ஸ் நாங்க பண்ண மாட்டோம்னாக்கா தற்கொலை நாய்களா போங்கடான்னு தான் சொல்லணும். நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். இடம் தெரியவில்லை தமிழ்நாட்டு அரசியலில். அதன் விளைவாக தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்று குரலிலே ஒரு அருமையான வாசகம் ஒன்று. தன்னை வியந்தான் விரைந்து கெடும். நான் வானளவு உயரமானவன் என்று தன்னை வியந்து கொள்ளுகின்ற ஒருவன் கெடுவான் என்று சொல்லவில்லை, விரைந்து கெடுவான் என்று வள்ளுவன் சொல்ல. சின்ன பையனை போய் இப்படி அடிக்கிறேன், நான் அவங்களோட வீட்டுக்கு போறேன்.
விளையாட போறியா? எப்படி? கை புட்டி கையிலப்பா. நீ சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது, திட்டம் போட்டது, அதெல்லாம் அரசியல். ஆனா அதுக்காக என்ன? பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. முட்டாள்தனம். இப்ப என்ன கொல்ல போறியா? என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். தன்னை சுத்தி தன்னை போன்ற தற்கூறிகளை மட்டுமே அவர் வைத்துக் கொண்டதன் விளைவு இன்றைக்கு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தரவா இதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டார். உச்சத்தை உதறிட்டு பொய்யான வசூல் கணக்கை பயன்படுத்தின விஜய் இப்போ அரசியல்லையும் தன்னோட செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் ஃபால்ஸ் புரோபகண்டா மூலமா தான் செஞ்சுக்கிட்டு வராரு. விஜயோட மேனேஜரா இருக்கிற ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி தலைமையிலான டீம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாஃபியாவா வலம் வர்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, போட்டி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு மீடியாவிலையும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி ஃபேக் நியூஸ்களை பரப்புறதுதான். நம்ம டைமிங் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல, ஆரம்பத்திலிருந்தே நீ பாஜக பத்தி எதுவுமே பேசல. என்டிஏ கூட்டணிக்காக டிவிக்கு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம், அப்பப்போ சிபிஐ விசாரணைன்னு அமித்ஷாவை பார்க்க போற. என்டிஏ கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடே நடக்கல. கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு செங்கோட்டையிலும் சொல்லிட்டா. நீ பாஜக கூட தானே கூட்டணி வைக்க போற? எங்களை ஏமாத்திருக்கலாம் விஜயண்ணா. புது அரசியல் மாற்றம்னு சொன்னது பொய் தானே? அப்ப வந்து ஓப்பனா மக்கள் கிட்டே சொல்லு, பாஜக கூட கண்டிப்பா கூட்டணி இருக்காதுன்னு மக்கள் கிட்டே வந்து சொல்லு. கரூர் சம்பவத்துல 41 பேர் பலியான விசாரணைக்காக சிபிஐ ஆபீஸ் போயிட்டு ஏதோ இந்த இந்தியாவில் இருக்கிற உயரிய விருதுகளை எல்லாம் வென்ற மாதிரி அவர் அப்படி ஜெயிச்சுட்டு வராரு, அப்படி ஒரு பெருமையா அப்படி கையாட்டிட்டு போறாரு. அப்படி என்ன கிழிச்சிட்டீங்கன்னு நீங்க கையாட்டுறீங்க? எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரே எங்க அண்ணன். உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்த வழக்குல விசாரணைக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த கைதி ஆத்ததெல்லாம் தேவையா? தேச தலைவரா நீங்க? இது ஒரு தற்கூரி, இதுக்கு கை காட்டுறானுங்களா இவனுங்களாம் ஒரு தற்கூரிங்க. இனிமேல் எந்த வாக்கு நாங்க எங்க அழிக்கிறது? எம்மாவே எந்த வாக்கு நாங்க எங்க அழிக்கிறது? புஷ்பா, எதுக்கு ஜூலை 24 அன்னைக்கே என்ன சிஎம் ஆக்கணும்னு நினைச்ச நீ? இன்னைக்கே என் பொண்டாட்டி சீவள்ளி போண்டனால இப்ப ஆக்கம் போன எப்ப ஆக்கணும் சிஎம் பர்த்டே கிஃப்ட். அடேங்கப்பா உன்னை பத்தி எனக்கு தெரியும். உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா எனக்கு 9 ஆகணும். இவர் கனவு நிறைவேற்றா? ஆமா எனக்கு 9 ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல இவங்க கேப்பா 9 எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான். இந்த புடி ஆமா எனக்கு 9 ஆகணும். இவர் கனவு நிறைவேற்றா? யோ பேசு, பேசியா, பேசுறா, 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 பேசி பேசுறா, கௌத பாடு. ஆமா எனக்கு 9 ஆகணும். இன்னும் சாவலியா நீ? இந்த எலெக்ஷன்ல மேபி தனிச்சு போட்டிட்டா எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க நினைக்கிறாரு? டிவிக்கு ஒரு நிலை கூட ஜெயிக்க மாட்டாங்கிறேன். தனிச்சு போட்டி விஜய் கூட ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்காது, அவரும் ஜெயிக்க மாட்டாரு. அவரே ஜெயிக்க மாட்டாருங்க. எவ்வளவு வேணாலும் பந்தயம் வச்சுக்கலாம் நம்ம.
அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப். நான் ஏற்கனவே ஒரு தடவை பிக் பாஸ்ல நான் இவன் தான் வின் பண்ணுவான்னு சொன்னேன் அந்த பொண்ணு. அதே மாதிரி இப்ப சொல்றேங்க, அவர் விஜய் கூட ஜெயிக்க மாட்டார். ஏய், அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து விடுற ராஸ்கல். உன்னை விட சின்ன பையன் எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேணிய தண்ணன் வந்து நிக்கிறியா? போங்கடா வெளியே. உள்ளூர் மாடு விலை போகாது என்பது ஊர் எறிஞ்ச விஷயம் தான். பெரம்பூர் தொகுதி தான் அதிகமா டாக் வந்துட்டு இருக்கு. விஜய் ஜெயிக்க மாட்டார். பெரம்பூர் தொகுதியில சேகர் பாபு வந்துட்டாருன்னா இவருங்க ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கலாம் முடியாது. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்றீங்க. ஜெயிக்க முடியாதுங்க. இதுக்கெல்லாம் நம்பி ஜெய் வேற ஓட்டு போடுவானா? அம்மா அம்மா, நானும் எத்தனையோ அடி கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சாணி அடி சக்கை அடிங்கிறது இன்னைக்கு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். அடிச்சு கஞ்சி காய்ச்சி ஊத்திட்டானுங்களேடா. அது இருக்காங்க, நீங்க சொன்னீங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாதுங்க. 18க்கு அப்புறம் தான் ஓட்டு. இது 16, 15, 14 வீடியோ பாருங்க. ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு எடுங்க, அதுல 16 தான் இருக்கும். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஒரு இது ஜெயிக்காது. நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அவர் கூட ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிக்கும். அவரு தாங்க ஜெயிக்கவே மாட்டாருங்கிற மெயினா. மற்றவனாவது ஏதோ வந்து ஊரு ஏரியா ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சு, அவரு ஜெயிக்க மாட்டாரு. சரி, ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா திரும்ப அவரை சினிமாவில் பார்க்கலாமா? நம்ம ஜெயிக்கலனால ஜெயிக்காட்டி சினிமாவுக்கு வர மாட்டாருன்றீங்களா? சினிமாலாம் இனிமேல் மார்க்கெட் டல். இனிமேல் கூட மாட்டாங்க யாரும். எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாருங்க. சுரேஷ், தாவேக்க தொண்டர்கள் கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசுறது உங்களுக்கு புரியாது. அரசியல்னா என்னன்னு தெரியாது. 4 எம்எல்ஏ ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அரசியலும் மறந்து போயிடும் அவங்க கிட்ட நீங்க பேசிட்டீங்கன்னா. எப்படி இருக்கு 2026 தேர்தல் களம்? கண்டிப்பா திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு 3வது வலுப்படுத்திய கட்சியா கண்டிப்பா டிவிக்கு இருக்கும். 3வது கட்சியா இருக்கும்ன்றீங்களா? கண்டிப்பா 3வது கட்சியா இருந்து ஆட்சி அமைக்கிற கண்டிப்பா அது. 63 லட்சம் பேர் வந்து டைஹார்ட் லேடி ஃபேன்ஸ் இருக்காங்க அஜித் சாருக்கு. 1.5 கோடிக்கு மேல டைஹார்ட் அஜித் வெறியர்கள் இருக்காங்க. இந்த 2.25 கோடி பேருடைய ஓட்டு புதுசா வந்தவங்களுக்கு உருகாது. பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். யாருனாலும் யாருக்குனாலும் ஓட்டு போடணும். ஆனா ஒரு புதுசா வந்து உங்களை ஏமாத்துறான். 3 வருஷத்துல உங்களை ஏமாத்துறான். சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. மக்களுக்காக ரத்தம் சிந்தினவங்க, வேர்வை சிந்தினவங்க யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஓட்டு போடுங்க. ஆனா புதுசா வந்தவனுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அது எல்கேஜி. நேற்று வருவா, இன்னைக்கு இங்க கட்சி ஆரம்பா, நாளைக்கு சிஎம்மா. வலிக்கவே இல்ல பாத்தியா கனவு. மசாலா பால் மண்டல அடிக்க கொடுத்தோம். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க. रुको जरा सबर करो. சிஎம் சார், என்ன வேணாலும் பண்ணுங்க. பயமா இருக்கு. ஒருவேளை விஜய் தோத்துட்டா குறைஞ்சது 50ல 100 தற்கொலை நடக்கும். இந்த தற்கொலைகள் பண்ணி தொலைஞ்சிடணும். பயமா இருக்கு, பயமா இருக்கு. அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாடுறா. நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா பாட்டு அவசியம் தானா? கண்டென்ட் இல்லன்னு கவலைப்படும் போதெல்லாம் கையில வந்து மாட்டுவானுங்க இந்த தற்குறிங்க. சோ இன்னைக்கு கண்டென்ட் நம்ம லாட்டரி டிக்கெட். இந்த ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா, திமுக ரஜினிய மிரட்டிட்டாங்க, அதனாலதான் அவர் அரசியலை விட்டு விலகினாரு அப்படின்னு பேசியிருக்கான் இந்த பொறம்போக்கு. ஏண்டா லாட்டரி, அந்த ஆளோட லெகசி தெரியுமாடா உனக்கு? கெரியர்ல ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு கை கட்டி நின்னு குனிஞ்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு நிப்பானே உங்க தற்குறி நொன்ன அப்படின்னு நினைச்சியாடா? ரஜினிடா.